ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உனக்கு என்ன வேணுங்கிறதுல உறுதியாக இருக்க. இதுதான் எனக்கு கிடைக்கணும் வராகி அம்மா. ஏதாவது ஒரு முறையில் நான் ஆசைப்பட்ட இதை மட்டும் என்னை அடைய வச்சிருங்கன்னு உனக்கு வேண்டியதை பிடிவாதமாக கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே. இப்போது உனக்கு என்ன வேணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே தானே இந்த பூவை தொட்டாய். இந்த பூவிடம் நீ சொன்ன உனது வேண்டுதல்களும், நீ மனதில் ஆசையாக எதிர்பார்த்த உனது எண்ணங்களும் இப்போது அழகாய் உன் வாழ்வில் அரங்கேறப் போகுது. நான் உனக்கு செய்ய போகிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய் என் செல்லமே. முதல்ல நீ நல்லது செய்யணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் மற்றவர்கள் உன்னை நிராகரிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அதை பார்த்து நீ மனக்கலக்கம் அடைய வேண்டாம். சாதிக்க நினைக்கும் எல்லா மனிதர்களையும் இந்த உலகம் முதல்ல நிராகரிக்கும், குறை சொல்லும், குற்றம் சாற்றும். ஏன்னா அதன் மூலமாக தானே நீ உன்னுடைய வலிமையை புணர்ந்து கொள்வாய். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த நம்பிக்கையும் உனக்கான தைரியமும் உனக்குள்ளே இருக்கான்றதுக்கான சோதனைகள் தான் அது. இப்படிப்பட்ட தைரியத்தோடு உன்னுடைய செயல்களை நீ செய்தால் நீ வருத்தப்படும்படி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. மற்றவங்க உன்னை பற்றி 1000 சொன்னாலும் நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை பற்றி உனக்கு முழுசா தெரியும் தானே. உன் மனதை தைரியமாக உறுதிப்படுத்திக்கொள். உன் எண்ணங்கள் எப்போதும் உனக்கு நல்வழியை காட்டும். சிந்தனையை சிறகடிக்க விடாமல் சிந்தனைகள் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. உன் வாழ்வில் நடக்கும் எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே இருந்தா போதும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவே தீர்வாக மாறிவிடும் என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு அதை பற்றி யோசனை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சின்னா நீ எதையுமே மறக்கவும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பாரமாக மாறிடும். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, அது எல்லாமே நான் எதிர்பார்த்தது போல் அமையும்னு நம்பிக்கையோடு கடந்து வா. உறவுகளோடு நீ இருந்தீனா, நிறைய சுற்றமும் சூழமும் நட்பும் வட்டாரமும் உனக்கு இருந்ததுன்னா இந்த வராகி அம்மா தூரமாக இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் நீ தன்னந்தனியாக இருக்கும்போது உனக்கு துணையாக நானே வந்து உன் பக்கத்தில் இருப்பேன் செல்லமி. மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசுறதுனால உன்னை எல்லாரும் பயந்துக்குவாங்க நினைக்காத. அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படுமே என ஒரு முறை நீயும் சிந்திச்சு பாரு. ஏன்னா உன் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை அல்லவா. இன்னைக்கு மற்றவங்க மனசு கஷ்டப்படும்படி நீ பேசினா கூடிய சீக்கிரமே அதே மாதிரி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையிலும் இன்னொருவர் மூலமாக நிகழும். ஓ மனசு கஷ்டப்படும்படியும் இன்னொருவர் உன்னை நோக்கி வந்து பேசுவாரேன் செல்லமே. மகிழ்ச்சி கூட உன்னை சுற்றி இருக்கும் சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலமாக உனக்கு கிடைச்சிடுது. ஆனால் நிம்மதி தான் எனக்கு கிடைக்கவே இல்லை. என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தாலும் கூட என் வாழ்வில் நிம்மதி வராதா? நான் என்னதான் செய்யணும்னு தானே கவலையோடு வாழ்கிறாய். உன்னுடைய செயல்களும் அதனால் உனக்கு கிடைக்கும் விளைவுகளும் என்னவாக இருக்கும்னு சிந்திச்சு நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டினா உன்னுடைய செயல்கள் ஒருபோதும் தவறாக இருக்காதல்லவா. நான் இன்னைக்கு என்ன செய்கிறனோ அதற்குரிய தண்டனை எனக்கு கிடைக்கும். நான் பாவம் செஞ்சேன்னா நான் அதுக்குரிய தண்டனைகளை வாழ்க்கையில் அனுபவிப்பேன். நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வேன் என்கிற சிந்தனை மட்டும் உனக்குள்ளே இருக்கட்டும். ஆசை இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி போறியோ அப்போதே துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிடும். எப்போதும் எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லதாக தான் நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வைத்துக்கொள்ளேன் செல்லமே. உன்னிடம் உதவின்னு வந்து கேட்குறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய். எப்போதும் உண்மையவே பேசு. உண்மையும் உதவி செய்வதும் இந்த வராகி அம்மா என்னை உன் அருகில் நெருங்க செய்வதற்கான விஷயங்கள். அன்பும் மரியாதையும் எப்போதும் தானாக வரணுமே தவிர அதை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்க அவசியமில்லை என் செல்லமே. அவங்களே உன்னை பார்த்து உன்னுடைய குணத்தை பார்த்து தானாக அன்பும் பாசமும் காட்டும்படி நடந்து கொள். உன்னை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடியது உன் மனசாட்சி தான். உன் மனசில் நீ யாரை பற்றியும் பெருசாக நினைக்காம யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உன் மனதை தெளிவாகவும் இலகுவாகவும் வைத்துக்கொள். அப்படி உன் மனசை நீ தைரியமாகவும் தெளிவாகவும் வச்சுக்கிட்டினா உன் மனதை யாராலும் வீழ்த்தவும் முடியாது, உன்னை யாராலும் அழிக்கவும் முடியாது என் செல்லமே. நீ அன்பாக இருக்கிறத விட எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கிறியான்னு பாரு. ஏன்னா அன்பை விட அதிக மகிழ்ச்சி தருவது உண்மைதானே. உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் எந்த மனுஷன் வாழ நினைக்கிறானோ அவன் வாழ்வில் எல்லாமே சரியாக இருக்கும். நீயும்
இப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியாகவும் வாழ ஆரம்பிச்சினா உன் மனம் தெளிவானதாக மாறிவிடும். நீ செய்யக்கூடிய செயல்களும் மிக சரியாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என் செல்லமே. நீ சும்மா பொய்யா பேசி நடிச்சு நல்லவன்கிற பெயரை வாங்க வேணாம். அதுக்கு பதிலாக வெளிப்படையாக உன் மனசில் பட்டதை பேசி கெட்டவன்னு பேர் வாங்கினாலும் இந்த தாய்க்கு கவலை இல்லை. ஏனால் நீ உண்மையாக வாழ்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட உண்மையைத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஆசை இல்லாமல் செய்யும் எந்த செயலும் பாவத்தை உண்டாக்காது. ஆசையோடு நீ செய்கிற எந்த செயலும் உனக்கு புண்ணியத்தையும் தராது. ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உண்மையாய் நேர்மையாய் வாழக்கூடிய ஆளாக இரு. எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்துவிடாதே என் செல்லமே. அப்புறம் அந்த பாவத்தை நீ எங்கே போனாலும் கழுவ முடியாது. அடுத்தவன் என்ன நினைப்பானோன்னு பயந்து பயந்து வாழாத. அப்புறம் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாமல் தவிக்க நேரிடும் அல்லவா? சிந்தித்து செயல்படு. மூடி கிடக்கும் மனங்களின் உள்ளே விரக்தி இருக்கத்தான் செய்யும். உன் மனசுலையும் விரக்தியும் சலிப்பும் கவலைகளும் கோபமும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் திறந்து போட்டு மனசை இலகுவா வச்சுக்கோ. நம்பிக்கைக்கான விடியல் உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் வரும். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது கிடைக்கலையே நினச்சி வருத்தப்படாத. உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்வில் வந்து சேர்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. பேசுறது ஒரு திறமை. பேசி பேசி எல்லா காரியங்களையும் சாதிக்கிறது ஒரு திறமைனா பேசாமல் இருப்பது கூட ஒரு திறமைதான் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களை எப்போதும் சரியாக கவனிச்சுக்கிட்டே இரு. அதிகமாக பேசாமல் பொறுமையோடு உனக்கான காரியங்களை செய்து முடிக்கப்பார். உன் மனதில் வரக்கூடிய எண்ணங்களையெல்லாம் சரியாக சிந்திச்சு அலசி ஆராய்ஞ்சு அதை உனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் செய்து முடிக்க தயாராகு. உன் நெஞ்சில் பட்ட உண்மைகளையெல்லாம் பேச ஆரம்பிச்சினா அது பல பேருக்கு கசப்பானதாக இருக்கும். இருந்தாலும் அதை பேசுவதை நீ தவிர்க்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா அதில் உண்மை இருக்கு. உன் மனசில் பட்டதை நீ சொல்கிற. நீ நீயாகவே இருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காமல் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் பார்த்துக்கிறேன். ஒரு பறவை என்பது ஒரு மரத்தின் கிளையில் போய் உட்காரும் போது அது எப்போ முறிஞ்சு போகுமோன்னு பயந்துக்கிட்டே உட்காராது. ஏன் தெரியுமா? பறவைகள் நம்புவது அந்த மரத்தின் கிளையை கிடையாது, தன்னுடைய சிறகுகளை நம்பிதான் உட்காருது. ஒருவேளை அந்த மரமே உடஞ்சி விழுகிற மாதிரி இருந்தாலும் நம்ம பறந்துடலான்னு தன்னை நம்பிதான் தைரியமாக உட்காருது. அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில் உன்னை நம்பணும். எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் யார் ஏமாத்தினாலும் என்ன செஞ்சாலும் அத்தனையும் நான் சமாளிச்சிடுவேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. வாழ்க்கைனா ஏதாவது ஒரு விஷயம் வரும் போகும். ஆனால் இழந்ததையே நினச்சி நினச்சி நீ கவலைப்படாத. அப்புறம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பம் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விடும் அல்லவா? வாழ்க்கை என்பது ஓவியம் கிடையாது என் செல்லமே. அதை அழிச்சு அழிச்சு மாற்றி மாற்றி வரைய முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு சிற்பம் போல. சிற்பத்தை செதுக்கிவிட்டால் அதை மறுபடியும் உடைச்சு மாற்ற முடியாதல்லவா? வாழ்க்கையை வாழும்போதே சரியாகவும் முறையாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து ஜெயிக்கப்பாரு. உனக்கு துணையாயிருக்கும் இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாய் நடத்தி முடித்து உன்னை ஆச்சரியப்பட வைக்க போறேன். ஜெய் வராகி.